அனைவருக்கும் வணக்கம். 6th சயின்ஸில் இருக்கிற மனித உறுப்பு மண்டலம் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒன்று, மனித உறுப்பு மண்டலம் அப்படின்ற ஒரு லெசன் ரொம்ப முக்கியம். பட் இது 6th புக்லேயே இது கொஞ்சம் பெரிய லெசனாக தான் இருக்குது. ஓகே, முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்மளோட உடம்புல ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 8 உறுப்பு மண்டலங்கள் உள்ளது. ஒன்று வந்து எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். மொத்தம் 8 மண்டலங்கள் உள்ளது. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலும்பு மண்டலம் பார்க்க போகிறோம். எலும்பு மண்டலத்தில் எலும்பு இருக்கும், குருத்தெலும்பு இருக்கும் மற்றும் மூட்டுகளால் ஆனதான் எலும்பு மண்டலம். தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதிகளாக எலும்புகள் உள்ளது. தசைகள் இணைக்கப்படுவதற்கு எலும்புகளை சுற்றி தான் தசைகள் இருக்கும். ஓகே, மனிதனோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல தான் மொத்தம் 206 எலும்புகள் இருக்கும். ஆனால் நம்ம பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 300 எலும்பு இருக்கும். ஆனால் நம்ம வளர 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 எலும்புகள் எல்லாம் ஒரு சில எலும்புகள் ரெண்டும் சேர்ந்துடும். அப்போ குறைஞ்சு 206 எலும்புகள் தான் முதிர்ந்த மனிதர்களில் 206 எலும்புகள் மட்டுமே உள்ளது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு சில குருத்தெலும்புகள், இணைப்பு இழைகள், தசை நார்கள் ஆகியவற்றை எலும்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது. இதில் இணைப்பு இழைகள் அப்படின்றது எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கும் இணைப்பு இழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பை எலும்போடு இணைக்குது. இதனால தான் நம்ம பிறக்கும்போது 300 எலும்பு இருக்குது, அதுக்கப்புறம் 206 எலும்புகள் தான் இருக்குது. காரணம் இந்த இணைப்பு இழைகள் தான் ஒன்றோடு ஒன்று எலும்புகளையே சேர்த்துரும். அடுத்து தசை நார்கள் எலும்புகளை தசைகளோடு இணைச்சிரும். அடுத்து எலும்பு மண்டலத்தையே 2 தான் பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா அச்சு சட்டகம், இன்னொன்று வந்து இணைப்புறு சட்டகம். அச்சு சட்டகம் வந்து மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர், அதாவது முதுகெலும்பு, விலா எலும்பு கூடு. இது மூணுமே எதில் வரும் அப்படின்னா அச்சு சட்டக எலும்பில் வந்து வரும், எலும்பு மண்டலத்தில். அடுத்தது இணைப்புறு சட்டகம். இதில் எது வரும்? இணைப்புறு சட்டம் பார்த்தோம் அப்படின்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள், இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா அந்த இணைப்புறு சட்டகத்திற்கு வரும். அடுத்தது மண்டை ஓடு. மண்டை ஓட்டு எலும்பு மற்றும் முக எலும்புகள் இருக்குது. முக எலும்பும் மண்டை ஓட்டு எலும்பும் வந்து உள்ளது. இது பார்த்தோம் அப்படின்னா மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாக்கிறதா மண்டை ஓடு. மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்புகளை மண்டை ஓடு பாதுகாக்கிறது. வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் ஹவாய எலும்பு மற்றும் செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்புகளும் மண்டை ஓட்டில் இருக்கிற எலும்புகள். இதில் முக்கியம் அப்படின்னா மனிதர்களின் முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. இது மனித உடலிலே அப்படின்னு கேட்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதனோட முகம், நம்மளோட முகம் இருக்குல்ல, அதில் வந்து கீழே வச்சு கையை வைங்க, இதுதான் இந்த இது இருக்குல்ல, இப்போ எனக்குள்ள நம்ம அந்த அதுக்கு பேர் தான் வந்து கீழ்த்தாடைன்னு சொல்லுவோம். இந்த கீழே தான், இதுதான் நம்ம உடம்புலேயே ரொம்ப உறுதியான நம்ம உடம்புலேயே இல்லை, நம்ம முகத்தில் ரொம்ப பெரியதும் உறுதியான எலும்புனா இந்த கீழ்த்தாடை எலும்பு. கீழ்த்தாடை பல்லுக்கு கீழே இருக்கு பாருங்க, இதுதான் கீழ்த்தாடை. இதுதான் வந்து நம்ம உடம்புல உறுதியான மற்றும் பெரிய எலும்பு. அடுத்தது முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டின் கீழே அடிப்புறத்தில் இருந்து தொடங்குவது, தண்டுவடத்தை பாதுகாக்கிறதா முதுகெலும்பு. அடுத்தது விலா எலும்பு கூடு. 12 இணைகள் கொண்ட விலா எலும்பு கூடு பார்த்தீங்க அப்படின்னா 12 இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டுள்ளது. இவை மென்மையான இதயம் மற்றும் நுரையீரல் போன்ற இன்றியமையாத உடல் உறுப்புகளை வந்து விலா எலும்புகள் பாதுகாக்கிறது. அடுத்தது கை கால்களில் படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது உள்காதில் உள்ள அங்கவடி அப்படின்ற ஒரு எலும்பு நம்ம காதில் இருக்குது. வெறும் 2.8 மில்லிமீட்டர் தான், மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. நம்ம உடம்புலேயே நீளமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு. இதுதான் நம்ம உடம்புல நீளமான எலும்பு. முகத்தில் நீளமானது அப்படின்னா உறுதியானது பெரியது அப்படின்னா கீழ்த்தாடை. முகத்தில் மட்டும் அப்படின்னா கீழ்த்தாடை. இது மொத்தம் உடம்புலையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறியது காதில் இருக்கிற அங்கவடி அப்படின்ற ஒரு எலும்பு. நம்ம உடம்புலேயே ரொம்ப பெரியது அப்படின்னா தொடை எலும்பு.
அடுத்து குழந்தை பிறக்கும்போது 300க்கும் அதிகமான எலும்புகள் வந்து இருக்குது குழந்தை பிறக்கும்போது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வளரும்போது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் தான் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தசை மண்டலம் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த எலும்பு தசைகள், மென் தசைகள், இதய தசைகள் அப்படின்னு 3 தான் பிரிப்பாங்க. ஓகே, அடுத்தது எலும்பு தசை. எலும்பு தசையில் வந்து இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு தசைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இயக்கு தசைகள். எலும்பு தசைகள் நம் உடலில் உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படும். அந்த எலும்பு தசைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளோடு இணைந்து செயல்படக்கூடியவை. விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா இயக்கு திசைகள், இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததுன்னு 2 பார்த்தோம், மென் தசைகள் மற்றும் இதய தசைகள். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படாத இயக்கு தசைகள், கட்டுப்படாத. அதே மாதிரி இதய தசையும் பார்த்தீங்கன்னா விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள் தான். இது ரெண்டுமே அது மட்டும்தான். அந்த எலும்பு தசை பார்த்தோம்ல அது மட்டும்தான் இயக்கு தசை. எப்படி வேணாலும் இயங்கும். நம்ம உடலில் உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படுவதால் அதை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே கட்டுப்படாத இயக்கு தசைகள், விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படாத இயக்கு தசைகள். அடுத்தது செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுதல் மற்றும் செரிக்கப்பட்ட உணவை உக்கிரகித்தல் போன்ற செயல்களை செரிமானம் அடைய செய்கிறது தான் அந்த செரிமான மண்டலத்தோட வேலை. அடுத்தது உணவு குழாய் சுமார் 9 மீட்டர் நீளமுடைய தசைகளால் ஆன நீண்ட குழல். இரைப்பை செரிமானத்தின் பிரதான உறுப்பாக உணவு குழாய் உள்ளது. ஓகே, அடுத்ததும் நல்லா படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. லெசன் ஃபுல்லாக படம் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் சுவாச வாயுக்களின் அது தேவையில்லை. அடுத்தது நுரையீரலில் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது. சுவாச மண்டலத்தில் முக்கியமான ஒரு உறுப்பே என்ன அப்படின்னா நுரையீரல் தான். நுரையீரலில் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது. குரல் வளைமூடி எபிகிளாஸ்டிஸ் என்ற அமைப்பு சுவாச பாதைகள் உணவு செல்வதை தடுக்கிறது. சுவாச பாதைகளும் உணவு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆக்சுவலாக அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேவா? அதனால் வந்து அந்த சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது தான் இந்த அமைப்பு, குரல் வளைமூடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நுரையீரல். இதை எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நுரையீரல்கள் வந்து காற்று குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரலை சுவாசத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் அதை வந்து காற்று குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு குழலானது குருத்தெலும்பு வளையங்களால் தாக்கப்படுகிறது. மூச்சுக்குழலானது குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து நுரையீரலை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா காற்று குழாய் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. காற்று குழாய்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நுரையீரலை சொல்கிறோம். நுரையீரலை தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்தது முக்கியமானது நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் இருக்கான். நுரையீரலை சுற்றி நம்ம உடம்புல 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் உள்ளது. அதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஃப்ளூரா. அதோட நேம் வந்து ஃப்ளூரா. முக்கியமான ஒரு கொஸ்டின். நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் உள்ளது. அதன் பெயர் ஃப்ளூரா. அடுத்தது சுவாச மண்டலத்தின் மூலம் நடைபெறும் வாயுக்களின் பரிமாற்றம் 3 வேறுபட்ட செயல்நிலைகளை கொண்டது. ஒன்று வெளி சுவாசம், அடுத்தது உட்சுவாசம், அடுத்தது செல் சுவர். இப்போது வெளி சுவாசம் அப்படின்றது வழியாகவும், உட்சுவாசம் அப்படின்றது இரத்த ஓட்ட மண்டலம் வழியாகவும், செல் சுவாசம் அப்படின்றது செல் வழியாகவும் நடைபெறுகிறது. ஓகே, இப்போ வெளி சுவாசம் பற்றி பார்க்கலாம். நாசி துவாரங்களின் வழியாக காற்றில் உள்ள ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அடுத்தது உட்சுவாசம். இரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்குள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. உட்சுவாசத்தின் போது தான் என்ன பண்ணப்படும் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. அடுத்தது வெளி சுவாசம், செல் சுவாசம்.
செல்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவது செல் சுவாசம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளது. நம்ம உடம்புல இருக்கிற நுரையீரலில் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நம்ம அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். கொட்டாவி விடுதல் மூலம் நம்ம அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலம் இதன் மூலம் பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலை ஒரே சீராக வைக்க இரத்த ஓட்ட மண்டலம் உதவுகிறது. அடுத்தது இதயம் 4 அறைகளை கொண்டது. மனித இதயம் 4 அறைகளை கொண்டது, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதயம் 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் உறையால் சூழப்பட்டுள்ளது. இதயம் பார்த்திங்க அப்படின்னா பெரிகார்டியம் உறையால் சூழப்பட்டுள்ளது, பெரிகார்டியம் உறை. அடுத்தது இரத்த குழாய்கள். தமனி, இரத்த குழாய்கள், தமனி, சிரைகள், தந்துகிகள் ஆகும். அந்த 3 வகையான இரத்த குழாய்கள் நம்ம உடம்புல இருக்குது. தமனி, சிரைகள், தந்துகிகள். ஓகே, அடுத்தது ரத்தம் பற்றி பார்க்க போகிறோம். ரத்தம் வந்து ஒரு திரவ இணைப்பு திசு. திரவ இணைப்பு திசு. ரத்தம் பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களை கொண்டது. இரத்த அணுக்கள் 3 வகைப்படும். ஒன்று வந்து இரத்த சிவப்பணு, ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். இரத்த வெள்ளையணு, இரத்த வெள்ளையணு. அடுத்து இரத்த தட்டுகள். ஸோ அதில் என்ன 3 இருக்கும்? இரத்த அணுக்கள் வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒயிட் பிளட் செல். அடுத்து பிளேட்ஸ், இரத்த தட்டுகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்பிசி வந்து எலும்பு மஞ்சையில் உருவாக்கப்படும். இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சையில் தான் உருவாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நரம்பு மண்டலம் பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் மனிதனுக்கு நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் அமைய பெற்றுள்ளது. நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நரம்பு மண்டலம் நியூரான் மற்றும் நரம்பு செல்களால் ஆனது. நரம்பு மண்டலம் நியூரான் மற்றும் நரம்பு செல்களால் ஆனது. நரம்பு செல்களால் ஆனது. நரம்பு மண்டலத்தின் அலகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அலகு வந்து நியூரான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நரம்பு மண்டலம் வந்து நியூரான். அதே மாதிரி சிறுநீரகம், அதோட அலகு பார்த்தீங்க அப்படின்னா செயல் அலகு நெப்ரான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நெப்ரான் அப்படின்னா சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு அல்லது அலகு, அதே வச்சுக்கோங்க. சிறுநீரகத்தின் அலகு அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இங்கே நரம்பு மண்டலத்தின் அலகு நியூரான். இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரெண்டும் குழப்பம், அதனால தான் பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நரம்பு மண்டலம் நியூரான் மற்றும் நரம்பு செல்களால் ஆனது. இம்மண்டலத்தில் மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் உள்ளது. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய பணிகளை மேற்கொள்கிறது. இதோட வேலையை வந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்வது தான். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. மூளை பற்றி கொடுத்துருக்காங்க. மூளை அந்த நமக்கே தெரியும், முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3 தான் வந்து மூளையை பிரிப்பாங்க. அந்த சவ்வுகளை வந்து மூளை உரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திசுக்களால் 3 உரைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது மூளை. நம்மளோட மூளை வந்து பாதுகாக்கப்படுகிறது. அந்த சவ்வை வந்து மூளை உரைகள்னு சொல்லுவாங்க. 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளையானது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம். மூளையானது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது தண்டுவடம். தண்டுவடம் பின்மூளையில் உள்ள முகுளத்தின் தொடர்ச்சியாகும். ஓகே, அடுத்தது நரம்பு மண்டலத்தின் செயல்கள். உணர்ச்சி உள்ளீடு மற்றும் வேறு என்ன வேலை அப்படின்னா ஒருங்கிணைப்பு. இதுதான் அதோட செயல்கள். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும். மூளையில் 100 மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும். அடுத்து உணர்வு உறுப்புனா அந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. கண் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது காது பற்றி கொடுத்துருக்காங்க. கண் எதுக்கு பார்க்க பயன்படுது, காது வந்து கேட்குறதுக்கு. அதுதான் புறசெவி, நடுசெவி, உட்செவி அப்படின்னு காதையும் 3 தான் பிரிப்பாங்க செவியை. அடுத்தது தோல்.
தோல்லையும் முக்கியமானது ஒன்றும் இல்லை. ஓகேவா? தோல் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரிகளிடமிருந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கும். நம்ம உடலுக்கு பாதுகாப்பு அரணே என்னதான்? தோல் தான். தோல் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான விட்டமின் டியை உற்பத்தி செய்யும். விட்டமின் டியை உற்பத்தி செய்யும். பார்த்துருப்பீங்க, இந்த பிறந்த குழந்தைய வந்து சூரிய ஒளியில் காட்டுவாங்க. வெளியில் எடுத்துகிட்டு வந்து பிறந்த குழந்தைய வெளியிலே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் காலையில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சூரிய ஒளி படுறதுக்காக. காரணம் வந்து சூரிய ஒளியில் விட்டமின் டி இருக்கும். அதுக்காக தான் அந்த தோலில் படணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்தது நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா உடலில் பல்வேறு செயல்களை நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒழுங்குபடுத்தி நமது உடலின் உட்புற சூழலை பராமரிக்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம். அடுத்தது உடலில் பல நாளமில்லா சுரப்பிகள் உள்ளது. இச்சுரப்பிகள் ஹார்மோன் எனும் வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன் அப்படின்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்கிறது. ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து சிறுநீரகம் பற்றி இருக்குது. சிறுநீரகங்கள் அவரை விதை வடிவத்தில் அடிவயிற்று குழியில் அமைந்துள்ளது. சிறுநீரகம் எங்கே இருக்குது அப்படின்னா அவரை விதை வடிவத்தில் அடிவயிற்று குழியில் அமைந்துள்ளது. நெப்ரான்கள் சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு. இங்கே வந்து நான் அங்கேயே சொன்னேன் நரம்பு மண்டலம் நியூரான் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அங்கேயும் எழுதி வச்சுக்கோங்க, ரெண்டையும் சேர்த்தே படிங்க. இரத்தத்தினை வடிகட்டி சிறுநீரை உருவாக்கிறது. இவை இரத்தத்தினை வடிகட்டி சிறுநீரை உருவாக்கிறது. அடுத்தது நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா 70% நீர் உள்ளது. நம்மளோட உடம்புல 70% நீர் உள்ளது. நம்மளோட மூளையில் பார்த்தோம் அப்படின்னா 85% இருக்குது. சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு 85% நீர் உள்ளது. கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு 15% மட்டும்தான் நீர் இருக்குது. நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு வேளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீரை உட்கொள்கிறோம். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். 9th மனித உறுப்பு மண்டலம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது, அதையும் வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் அனைத்தும் ஆக்சிஜன், சத்து பொருள், ஹார்மோன்கள், இவை அனைத்தும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ இதுவும் வரும் அனைத்தும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல். சுவாசம் அப்படின்னாவே நுரையீரல் தான். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி. அதை என்ன சொல்கிறாங்க? அந்த சிக்கலான உணவுப் பொருட்கள் வந்து சிக்கலான உணவு மூலக்கூறுகளை சின்னதாக செய்கிறது தான் என்னென்னா செரிமான மண்டலம். செரிமானம். காது வந்து எதுக்கு? ஒலியை கேட்க பயன்படுது. அடுத்தது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உதரவிதானம். இது எதற்காக அப்படின்னா தட்டையான தசை. இதயம் இதய தசையால் ஆனது. நுரையீரல்கள் நுண்காற்றுப்பைகளால் ஆனது.